friends, welcome to our Bilingual channel. நான் உங்க கீதா பாலா. இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா உயிர்மெய் எழுத்துக்கள் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். Which is nothing but easy way to learn bilingual languages. அதாவது இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் உயிர்மெய் எழுத்துக்கள்ல லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற எழுத்து என்னன்னு பார்த்தோம்னா மெய் எழுத்துல இர் அப்படிங்கற எழுத்தோட உயிர் எழுத்துக்கள் ஆ முதல் அவ் வரை எழுத்துக்கள் இணைந்தால் என்ன மாதிரி ஒலி ஓசை வரும், அதனுடைய எழுத்து வடிவங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நேத்தி நம்ம போட்டிருந்த வீடியோக்காக ரிப்ளை பண்ணிருந்த மாஸ்டர் கமலேஸ்வர் அண்ட் சரத்குமார், விஜே லோஹி அண்ட் பவித்ரா இந்த 4 பேருக்கும் என்னோட நன்றிகள். நம்ம மருவிய கல்வி சேனல் சார்பா தேங்க்ஸ் a lot. தொடர்ந்து கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட முயற்சியை நீங்க எவ்வளவு இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களோ அப்ப அந்த அளவுக்கு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். வாட் எவர் இட் இஸ். ஓகே, சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம மருவிய கல்வி சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா நோட்டிபிகேஷன்ஸும் உடனே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இப்போ மெய் எழுத்துக்கள்ல இர் அப்படின்ற எழுத்து 17வது எழுத்தா இருக்கிற மெய் எழுத்துல இர் அப்படின்ற எழுத்தோட உயிர் எழுத்துக்களாகிய ஆ முதல் அவ் வரை 12 எழுத்துக்கள் இணைந்தால் என்ன மாதிரி ஓசை வடிவம் வரும், அதனுடைய எழுத்து வடிவங்கள் எப்படி இருக்கும், அதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இர் அப்படிங்கிற எழுத்துக்கு நம்ம என்ன இங்கிலீஷ் சிம்பிளான யூஸ் பண்ணிருக்கோம், ஆர் யூஸ் பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தமிழ்ல எழுத்துக்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 247 எழுத்து இருக்கு. நம்ம அதை இங்கிலீஷோட கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் has only 26 letters which is a combination of vowels and consonants. சரிங்களா? ஸோ அதனால நம்ம இங்க ப்ரொனவுன்சியேஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ தட் நம்ம லெட்டர் கம்பைனேஷன்ஸ்க்கு வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட படைப்புகள் வந்து மாறும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இர் அழுத்தி சொல்லணும். பறவை சொல்றோம் இல்லைங்களா? சோ அந்த இர் அந்த ரா தான். சரிங்களா? இப்போ இர் குட்டல் அ ரா, இர் குட்டல் அ ரா. இந்த ரா அப்படின்ற எழுத்து எப்படிங்க எழுதலாம்? எழுத்துக்கு மேல இருக்க புள்ளியை நீக்கிட்டு எழுதினால் அது உயிர்மெய் எழுத்தின் ஆ ஓசைக்கான வடிவம். சரிங்களா? in English how we can pronounce r sounds as ir, a sounds as a, r a sounds as ra. சரிங்களா? அடுத்து பாருங்க, இர் குட்டல் ஆ ரா, இர் குட்டல் ஆ ரா. இந்த ரான்ற எழுத்து எப்படிங்க எழுதணும்? எழுத்துக்கு பக்கத்துல துணைக்கால் சேர்க்கணுங்க. எப்படி? எழுத்துக்கு பக்கத்துல துணைக்கால் சேர்க்கணும். இப்ப பாருங்க, ஆன்றது நெடில் உயிர் எழுத்து அப்படின்னா கண்டிப்பா அதுல இணைந்து வர உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே துணைக்கால் சேர்க்கணும். அதே அ அப்படின்ற குறில் உயிரெழுத்துக்கு அந்த ஓசையோட இணைந்து வர உயிர்மெய் எழுத்துக்களுக்கு புள்ளியை நீக்கிட்டு எழுதணும். சரிங்களா? இப்ப பாருங்க, இர் குட்டல் ஆ ரா. in English how we can pronounce r sounds as ir, a sounds as a, r a sounds as ra. சரிங்களா? அடுத்து பாருங்க, இர் குட்டல் இ ரி, இர் குட்டல் இ ரி. சரிங்களா? இந்த ரீ எப்படிங்க போடணும்? எழுத்துக்கு மேல மேலிருந்து கீழ் நோக்கி கோடிடவும். எப்படி? மேலிருந்து கீழ் நோக்கி கோடிட்டால் அது இ எழுத்தின் வடிவமான உயிர்மெய் எழுத்தின் வடிவம். சரிங்களா? in English how we can pronounce r sounds as ir, I sounds as e, r I sounds as ri. சரிங்களா? அடுத்து பாருங்க, இர் குட்டல் ஈ ரீ. எப்படி? எழுத்துக்கு மேல ஒத்த கொம்பு போடணும், மேலிருந்து கீழ் நோக்கி கோடிட்டு அதனை சுழித்திடவும். புரியுதுங்களா? இர் குட்டல் ஈ ரீ. சரிங்களா? இப்ப பாருங்க, r sounds as ir whereas I sounds as e, capital I. ஏன் நம்ம அங்க கேபிட்டல் ஐ நான் இங்க அழுத்தி சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நெடில் எழுத்துல வர எழுத்துக்களுக்கு எல்லாமே இங்கிலீஷ்ல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக whereas lengthy sounds அப்படி அரைஸ் ஆகும்போது நம்ம வந்து இங்க கேபிட்டல்ஸ் லெட்டர்ஸ் யூஸ் பண்றோம். சரிங்களா? I, r I sounds as re. எப்படி? r I sounds as re. இப்போ இந்த எழுத்து வடிவம் எப்படி எழுதணும்னு சொல்லியிருந்தேன்?
இப்போ எழுத்துக்கு மேல மேலிருந்து கீழ் நோக்கி கோடிட்டு அதனை சுழித்திடவும். எப்படி? மேலிருந்து கீழ் நோக்கி கோடிட்டு அதனை சுழித்தால் என்ன ஓசை? ஈ ஓசை. சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த இர் அப்படின்ற எழுத்தோட ஊன்ற எழுத்து இணைந்தால் என்ன மாதிரி ஒரு ஓசை வரும்? அந்த உயிர்மை எழுத்தோட வடிவம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? இனி இர் கூட்டல் உ ரு. எப்படி? இர் கூட்டல் உ ரு. இந்த எழுத்து எப்படி எழுதணும்? எழுத்து எழுதிட்டு கீழிருந்து மேல் நோக்கி வளைத்து பின் தட்டமான கோடிட்டு பின் வளைத்து மேல் நோட்டு கோடு போடணும். சரிங்களா? எப்படி? கீழிருந்து மேல் நோக்கி வளைத்து பின் தட்டமான கோடிட்டு பின் மேல் நோக்கி கோடிடவும். அப்படின்ட்டு என்ன ஓசை? ரு எழுத்தின் வடிவம். சரிங்களா? In English how we can pronounce R sounds as ir, U sounds as u, RU sounds as ru. சரிங்களா? அடுத்து பாருங்க, இர் கூட்டல் ஊ ரு. எப்படி? இர் கூட்டல் ஊ ரு. இந்த எழுத்து எப்படிங்க எழுதலாம்? எழுத்து எழுதிட்டு கீழிருந்து மேல் நோக்கி கோடிட்டு பின் தட்டமான கோடிட்டு பின் மேல் நோக்கி ஒரு கால் சேர்க்க வேண்டும். எப்படி? எழுத்து எழுதிட்டு கீழிருந்து மேல் நோக்கி வளைத்து பின் தட்டமான கோடிட்டு அதனோடு கால் சேர்த்தால் அது எந்த எழுத்தின் வடிவம்? ரு என்கிற உயிர்மை எழுத்தின் வடிவம். சரிங்களா? In English how we can pronounce R sounds as ir, U sounds as u, RU sounds as ru. அடுத்து பாருங்க, இர் கூட்டல் ஏ ரே. என்னங்க? இர் கூட்டல் ஏ ரே. இந்த எழுத்து எப்படிங்க எழுதணும்? ஒத்த கொம்பு போட்டு பக்கத்துல எழுத்து எழுதுனா அது என்ன எழுத்து வடிவம்? ரே அப்படிங்கிற எழுத்தின் வடிவம். சரிங்களா? In English how we can pronounce R sounds as ir, E sounds as a, RE sounds as ரே. சரிங்களா? அடுத்து பாருங்க, இர் கூட்டல் ஏ ரே. ரே அப்படின்னா ஒத்த கொம்பு, ரே அப்படின்னா ரெட்டை கொம்பு. சரிங்களா? இர் கூட்டல் ஏ ரே. இந்த எழுத்து எப்படிங்க எழுதணும்? ரெட்டை கொம்பு போட்டு பக்கத்துல எழுத்து எழுதுனா அதுதாங்க இந்த உயிர்மை எழுத்தோட எழுத்தின் வடிவம். சரிங்களா? In English how we can pronounce R sounds as ir plus E sounds as a, RE sounds as ரே. எப்படி? RE sounds as ரே. சரி, இப்போ அடுத்து பாருங்க, ஐ என்கிற உயிரெழுத்தோட இணைந்தால் என்ன மாதிரி ஓசை வரும் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ இந்த இடத்துல எதுவுமே எழுதாம விட்டுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சொல்ற மாதிரி தான் உயிர் எழுத்துக்கள்ல வந்துட்டு ஆ அப்படின்ற குறில் ஓசைக்கு இணையான நெடில்ல ஆன்ற எழுத்து இருக்கு. அதே மாதிரி ஈக்கும் இருக்கு, ஊ இருக்கு. ஆனா ஐ என்ற எழுத்துக்கு இணையான குறில் ஓசையில இல்லை. ஐ என்பது நெடில் எழுத்து. சரிங்களா? இப்ப பாருங்க, இர் கூட்டல் ஐ ரை. எப்படி? இர் கூட்டல் ஐ ரை. இந்த ரை அப்படின்ற எழுத்தை எப்படிங்க எழுதணும்? ரெண்டு சுழி நா போடுறோம் பாத்தீங்களா? அத கூர்மையா எழுதாம வளைத்து எழுதி பக்கத்துல எழுத்து சேர்க்கணும். எப்படி? ரெண்டு சுழி நா போடுவோம் இல்லைங்களா? அத கூர்மையா எழுதாம வளைத்து எழுதி பக்கத்துல எழுத்து எழுதணும். எழுதினால் அது ஐ ஓசையோடு இணைந்து உருவாகிற உயிர்மை எழுத்துக்களின் வடிவம். சரிங்களா? In English how we can pronounce R sounds as ir, AI sounds as I, RAI sounds as ரை. ராய் கிடையாது, ரை. சரிங்களா? அடுத்து பாருங்க, இர் கூட்டல் ஓ ரோ. எப்படி? இர் கூட்டல் ஓ ரோ. இந்த ரோ அப்படின்ற எழுத்து எப்படிங்க எழுதணும்? எழுத்து எழுதி பக்கத்துல இங்க பாருங்க, ஒத்த கொம்பு போட்டு எழுத்து எழுதி பக்கத்துல கால் சேர்க்கணுங்க. சரிங்களா? ஒத்த கொம்பு போட்டு எழுத்து எழுதி கால் சேர்த்தா அது என்ன எழுத்து? ரோ அப்படின்ற எழுத்து. சரிங்களா? In English how we can pronounce R sounds as ir plus O sounds as o, RO sounds as ro. சரிங்களா? அடுத்து பாருங்க, இர் கூட்டல் ஓ ரோ. எப்படி? இர் கூட்டல் ஓ ரோ. இந்த ரோன்ற எழுத்து எப்படிங்க எழுதணும்? ரெட்டை சுழி சுழிச்ச கொம்பு போடணும். எப்படி? ரெட்டை சுழி கொம்பு போட்டு எழுத்து எழுதி பக்கத்துல தொலைக்கால் சேர்க்கணும். கால் சேர்த்தா அது ஓ எழுத்துக்கான உயிர்மை எழுத்துக்களின் வடிவம். கால் சேர்க்கல அப்படின்னா ஏ எழுத்துக்கான உயிர்மை எழுத்துக்களின் வடிவமாகும். சரிங்களா? எப்படி? இர் கூட்டல் ஓ ரோ. சரிங்களா? In English how we can pronounce R sounds as ir plus O sounds as o,
எழுத்துக்கள்ல இறுதி எழுத்தா இருக்கிற அவ் அப்படிங்கிற எழுத்தோட இணைந்தால் என்ன மாதிரி ஓசை உருவாகும், அதோட எழுத்து வடிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இர் குட்டல் அவ் ரவ். எப்படி? இர் குட்டல் அவ் ரவ். இதோட எழுத்து வடிவம் எப்படி இருக்குங்க? ஒத்த கொம்பு போட்டு எழுத்து எழுதி பக்கத்துல சார்ந்து வர பெரிய லா போடணும். போட்டோம் அப்படின்னா அது என்னது, எதோட எழுத்து வடிவம்? அவ்வோடு இணைந்து உருவாகிற உயிர்மை எழுத்தின் வடிவம். சரிங்களா? In English, how we can pronounce R sounds as ir, AU sounds as av, RAU sounds as rav. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்க நம்புறீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. கூடவே உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ரா முதல் ரவ் வரை எழுத்தின் வடிவங்கள், ஒளி வடிவங்கள், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி வார்த்தைகளை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. அட் த சேம் டைம் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நம்ம மருவி கல்வி சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பல்ல ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா அப்டேஷன்ஸும் உடனே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? Stay home, stay safe. Until then, bye from this is GEETHA BALA.